கல்யாணமாயி ஒரு நாளாவது வீட்டுல இருந்தியா? தங்க சிலையாட்டம் இருக்கிறா பொண்ணு. எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சுக்கோ. அவ செய்யற வேலை ஓன நினைச்சா வயிறு எரியுது எனக்கு தெரியுமா? அப்படி என்னடா செய்யற? சொன்னா உன் வயிறு எரியும். அவ்வளவு மோசமா நடக்கிறா உனக்கு தெரியல. காலம்பரை எழுந்திரிச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சளை தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே. ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு? அவ்வளவுமா நடக்கிறேன், அவ்வளவுமா நடக்கிறா. பாக்குறவங்க யாரும் செய்யற தப்புன்னு நினைப்பாங்க. காலம்பரை எழுந்திரிச்ச உடனே நான் பெட் காபி சாப்பிட்றேன், அவ பல்ல விளக்கிட்டு சாப்பிட்றா. அதுல எவ்வளவு கேவலம். எனக்கு எத்தனை நாளைக்கு வேணா சிகரெட்டு பிடிச்சி இங்க எங்கேயோ போட்டேன். பாதி தேரும். எவன் கூட்டி குப்பையில தள்ளானோ போட்டுறானுங்களா, எடுத்து இவனே குடிப்பானே. தாயே பசி கொஞ்சம் சோறு இருந்தா போடு தாயே. ஐயோ பாவம். பாத்திரம் ஏதாவது இருக்கா? பாத்திரம் இல்ல தாய், பெரும் வியாதி பிடிச்ச ஏதாவது சட்டியில இலையில போடு தாயே. சரி இரு கொண்டாரு. பாத்திரம் கேட்கிறிய பிச்சைக்காரன் டிஃபன் கேட்கறா, கொண்டாருவா. எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாஸ் வீடே கத்தியமும் இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வரதில்லை. சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன்.